ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் கொண்டு வராத புது கான்செப்ட் என்னென்னா என்ஐஎஸ்எம் லேர்னிங் சீரீஸ். ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் டாப்பிக்கில் என்ஐஎஸ்எம் புக்கில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே தான் நம்ம கண்டினியூஸாக ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க போகிறோம். யாரெல்லாம் என்ஐஎஸ்எம் புக்கு படிச்சுட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஷேர் மார்க்கெட்னால் என்ன, ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் காமிக்கக்கூடிய இந்தந்த டாபிக்ஸ்லாம் தான், இந்தந்த கான்செப்ட் எல்லாம் தான் நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். டெய்லியுமே உங்களுக்கு ஸ்டாக் அப்டேட் வீடியோ ஒன்று அண்ட் இந்த என்ஐஎஸ்எம் லேர்னிங்குள்ள வீடியோ ஒன்று கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கும்போது உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, அப்புறம் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான திங்ஸில் உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக பாருங்கள், இதில் டெரிவேட்டிவ்ஸு, ஃப்யூச்சர்னால் என்ன, ஃபார்வர்ட்னா என்ன, ஆப்ஷன்னா என்ன, இப்படி ஒவ்வொரு கான்செப்டாக நம்ம வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது டெரிவேட்டிவ்னால் என்னன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டெரிவேட்டிவ்னால் என்ன? டெரிவேட்டிவ்னால் பேசிக்காக அது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட். ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட்னாலே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ இங்கே எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்லையிங் அசட்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்ட ஒரு வேல்யூ தான் டெரிவேட்டிவோட வேல்யூ. அப்படியானா டெரிவேட்டிவ்க்குன்னு இண்டிபெண்ட்டான வேல்யூ கிடையாது. அதோட வேல்யூ எப்போவுமே அந்த அண்டர்லையிங் அசட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அந்த அசட் என்னவாக இருக்கலாம்? ஒரு ஸ்டாக்கு, இல்லை பாண்டு, கமாடிட்டி, இல்லை கரன்சி, எதுவாக வேணால் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி டெரிவேட்டிவ் எப்படின்னு கேட்குறீங்களா? நிஃப்டியோட வேல்யூ பார்த்துருக்கீங்களா? நிஃப்டி 24,000, 24,500. இந்த வேல்யூ நிஃப்டியோட இண்டிபெண்ட் வேல்யூவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது டாப் 50 ஸ்டாக்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்ட ஒரு வேல்யூ தான் அந்த 24,500. அப்படின்னா அப்போ டெரிவேஷன்னா என்ன? டெரிவேஷன்னா ப்ளஸ்ஸு, மைனஸ்ஸு, மல்டிப்ளிகேஷன், பர்சன்டேஜு, டிவிஷன், இந்த மாதிரி எந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனாக வேணால் கூட இருக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி டெரிவேட்டிவ்க்கு இண்டிபெண்ட் வேல்யூ கிடையாது. அதோட வேல்யூ எப்போவுமே அந்த அண்டர்லையிங் அசட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இப்போவே பார்த்தோம். நிஃப்டி 24,500ல் அந்த 24,500 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், டெரிவேட்டிவ்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுறதுக்கு. இல்லைனா ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுமே சம் பாசிட்டிவ் பே ஆஃப், அதாவது ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் என்னென்ன டைப்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட்ஸ், ஃப்யூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், ஸ்வாப்ஸ். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்வேர்ட்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபார்வேர்ட்னால் அது ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் தான். யாருக்கு இடையில இருக்கும்? 2 பார்ட்டிஸ்க்கு இடையில இருக்கும். யார் அந்த 2 பார்ட்டிஸ்? ஒன்று பையர், இன்னொன்று செல்லர். எதுக்காக இந்த அக்ரிமெண்ட் போடுறாங்க? அந்த அண்டர்லையிங் அசட்டை பையார் செல் பண்ணுறதுக்கு. எப்போ? ஃப்யூச்சரில் பையார் செல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. ஆனால் அதோட ப்ரைஸை எந்த டேட்டில் கான்ட்ராக்ட் போடுறாங்களோ அப்போவே ப்ரீடிசைட் பண்ணிடுவாங்க. இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒரு விவசாயி அவரோட பயிர் 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன விலை இருக்குன்னு தெரியாது. ஆனால் முன்னாடியே கான்ட்ராக்ட் போடுறது மூலமாக பயிரோட விலையை ப்ரீடிசைட் பண்ண முடியும், லாக் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னென்னா, நம்ம 2 பேருக்குள்ளே கான்ட்ராக்ட் போடுறோம்னு வச்சுக்கலாம். என்னென்னா, 100 rupees ஒர்த்துள்ள ஒரு ஸ்டாக்கை நான் 120 rupeesக்கு உங்களுக்கு செல் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் அக்டோபரோட எண்டில் செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போடுறது. பேசிக்காக ஃபார்வேர்டு இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டும் ஃப்யூச்சரும் ஓவரால் சிமிலராக தான் இருக்கும். ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னு ஃப்யூச்சர் பார்க்கும்போது சொல்கிறேன். ஃபார்வேர்ட்ஸ் 2 பார்ட்டிஸ்க்கு இடையில நெகோஷியேட் பண்ண முடியும், அதாவது பேச்சுவார்த்தை பண்ண முடியும். எப்படின்னா, நான் 120 rupeesக்கு செல் பண்ணுறேன்னு சொன்னதை நீங்கள் 119க்கு கொடுக்க சொல்லி கேட்கலாம். இல்லை நான் 130க்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்த முடியும். 2 பேரும் எந்த ப்ரைஸில் அக்ரி பண்ணுறாங்களோ அதில் தான் கான்ட்ராக்ட் போடுவாங்க. கான்ட்ராக்டில் கமிட் ஆகிற 2 பார்ட்டிஸுமே அந்த கான்ட்ராக்டுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் டெலிவரி டைமில் என்ன ப்ரைஸ் வேரியேஷன் இருந்தாலுமே 2 பேருமே அந்த டிரான்சாக்ஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். போத் தி கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ் ஆர் கமிட்டட் and are obliged to honor the transaction.
irrespective of the price of the underlying asset at the time of delivery அப்படிங்கிறது. So the price agreed on contract even the price variation. என்ன price variation இருந்தாலும் கான்ட்ராக்டில் என்ன ப்ரைஸ் அக்ரி பண்ணாங்களோ அதுதான். லைக் ரெண்டல் அக்ரிமெண்ட் மாதிரி. ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறமா ஓனர் வந்து டெனண்ட் கிட்ட இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு சொன்னால் பே பண்ண முடியாது. கான்ட்ராக்டில் என்ன இருக்கோ அதை தான் பே பண்ண முடியும். ஃபார்வேர்ட் கான்ட்ராக்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகாது. ரெண்டு பார்ட்டிஸ்க்கு இடையில் ஓவர் த கவுண்டரில் தான் நெகோசியேஷன் நடக்கும். அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சூப்பர்விஷன் இல்லாமல் நடக்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் ஆர் ஃபியூச்சர்ஸ். ஃபியூச்சர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். நான் ஃபார்வேர்ட் பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன், ஃபியூச்சர்ஸும் ஃபார்வேர்ட்ஸும் சிமிலர் தான். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் ஃபார்வேர்ட் கான்ட்ராக்ட் வந்து ஓவர் த கவுண்டரில் ட்ரேட் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெகுலேட் பண்ணுறதுக்கு. அதாவது அந்த கான்ட்ராக்டில் ப்ரைஸ் சேஞ்சஸ் இருந்தால் கூட அதில் ப்ராஃபிட் அட்டன் பண்ணுறது. தென் ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக, அதாவது ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால் வரக்கூடிய ஃபினான்ஷியல் லாஸோட ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்படி பண்ணுறது மூலமாக அவங்களோட அசட்டோட வேல்யூவை மேக்ஸிமைஸ் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் சூஸ் பண்ணும்போது லாங்கும் சூஸ் பண்ணிக்குவாங்க, ஷார்ட்டும் சூஸ் பண்ணிக்குவாங்க. லாங்னா பேசிக்காக பை, ஷார்ட்னா செல்லு. அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பை பண்ணுவாங்க. ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செல் பண்ணுவாங்க. அதாவது ஷார்ட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். பேசிக்காக இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து பப்ளிக்காக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பப்ளிக்காக ட்ரேட் நடக்கும். ஆனால் ஃபார்வேர்டு வந்து அப்படி கிடையாது. ஃபார்வேர்டு வந்து ரெண்டு பார்ட்டிஸ்க்கு இடையில மட்டும்தான் ட்ரேட் நடக்கும். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸுங்கிறது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாருமே ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இன்வெஸ்டர்ஸை ஒரு ஸ்டேட்டட் டேட்டில் ஸ்டேட்டட் ப்ரைஸில் அந்த அசட்டை பையார் செல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. அப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கான்ட்ராக்டை எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துக்கலாமே தவிர இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கடமையும் கிடையாது. அதான் பட் நாட் அன் ஆப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்காக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பையர் ஆஃப் ஆப்ஷன், அப்போ பையர் வந்து ப்ரீமியம் பே பண்ணுவாங்க. ரைட்டர் ஆர் செல்லர் ஆஃப் ஆப்ஷன், அப்போ செல்லர் வந்து அந்த ப்ரீமியம் ரிசீவ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 2 டைப் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒன்று கால் ஆப்ஷன், இன்னொன்று புட் ஆப்ஷன். ஏன்னா பேசிக்காக இந்த ரெண்டுலேருந்து தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். சிஇ, பிஇ அப்படின்னு. அதெல்லாம் ட்ரேடிங் கான்செப்ட்டு. நம்ம இங்கே இப்போ லேர்னிங்க்கு வருவோம். என்ஐஎஸ்எம் சீரீஸில் நான் வந்து ஆப்ஷனுக்குன்னு தனியாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ கொடுக்குறேன். அதில் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ப்ரீமியம் எப்படி கால்குலேட் ஆகுது, இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நான் தனியாக கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்போ பேசிக்காக ஆப்ஷனில் 2 டைப் இருக்குது, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஸ்வாப்ஸ். பேசிக்காகவே ஸ்வாப்னா அதோட மீனிங் எக்ஸ்சேஞ்சு. இங்கே மார்க்கெட்டில் ஸ்வாப்னா அதுவுமே ஒரு டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் தான். இந்த அக்ரிமெண்ட் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 பார்ட்டிஸ்க்கு இடையில அசட்டோட வேல்யூவையோ இல்லை கேஷ் ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு அசட்டையோ ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைமுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. இந்த ஸ்வாப் அக்ரிமெண்ட் மூலமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு, கரன்சி ஃப்ளக்சுவேஷன், அப்புறம் ப்ரைஸ் ரிஸ்க்கு, இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். ஸ்வாப்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக வேரியஸ் ஃபினான்ஷியல் அசட்ஸோட ஃப்யூச்சர் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை ஸ்பெகுலேட் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் அசட்ஸ்னால் எதுவாக வேணால் இருக்கலாம். கோல்டு, சில்வர், இல்லைனா வேறு ஸ்டாக்கு எதுவாக வேணால் இருக்கலாம். அப்புறம் ஸ்வாப்ஸ் வந்து ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்டில் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸ்வாப்ஸ் ட்ரேடு வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கல, ஓவர் த கவுண்டரில் மட்டும்தான் நடக்கும். ஓவர் த கவுண்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். முன்னாடி காலத்தில் நம்ம ட்ரெயின் டிக்கெட் வாங்கணுன்னா என்ன பண்ணுவோம், ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே கவுண்டரில் இருக்கவங்க கிட்ட கரன்சி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து டிக்கெட் வாங்குவோம். நம்ம கேஷ் கொடுத்தா மட்டும்தான் அவங்க நமக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. அப்படின்னா நம்ம வந்து ஒரு கவுண்டரில் நமக்கு டிக்கெட் வேணும் அப்படிங்கிறதுக்காக கரன்சியை ஸ்வாப் பண்ணி டிக்கெட்டை வாங்கிக்கிறோம். இதுதான் பேசிக்காக ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்டு. இதை வந்து லோனு, பாண்டு இந்த மாதிரி எது கூட வேணால் ரிலேட் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட செக்யூரிட்டி வந்து என்னவா வேணால் இருக்கலாம். நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் டு லோன். யாராவது ஒருத்தங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டாக ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க, அதை பேங்க் என்ன பண்ணுவாங்க, வேறு யாருக்காவது லோனாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே கோல்டு நல்லாவே தெரியும். கோல்டு ஃபினான்ஸுமே நல்லா தெரியும். முத்தூட் ஃபினான்ஸு, மணப்புரம் கோல்டு ஃபினான்ஸு, ஈவன் பேங்க்கில் கூட நடக்குது. நம்ம வந்து நமக்கு மணி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நமக்கு வேணுங்கிற மணி வாங்கிட்டு வரோம். அதாவது அவங்க இவ்வளோ கிராமுக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸட் ரேட் வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மணி கொடுக்குறாங்க. அப்படின்னா பேசிக்காக நம்ம பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட இருக்க கோல்டை பேங்க்கில் ஸ்வாப் பண்ணுறோம். இதுவுமே ஸ்வாப் கான்செப்ட் தான். மணிக்காக
கோல்டை ஸ்வாப் பண்ணுறோம். இப்போ ஸ்வாப்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெரிவேட்டிவ்ஸில் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ், ஃபார்வர்ட்ஸ், ஆப்ஷன்ஸ் இதை பற்றின கிளியர் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.